ஹாய் கைஸ். ஸோ இனி நம்ம என்ன ஆட போகிறோன்னா மைன்கிராஃப்ட். என்ன அதாவது என்ன பாட்டுன்னு மறந்து போயிட்டேன். எனக்கு இதே வேலையாக போச்சுங்க. ஒரு மண்ணும் தெரிலங்க. இதுதாங்க என் வேலை. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு நல்ல இடத்துல ஸ்பான் பண்ணி விட்றானுங்க. என்ன ஆடோட தெரில. ஓகேங்க, நம்ம சீமா உட்டு மைன் பண்ணுவோம். ஓகே, அதோடு உங்களுக்கு கிராஃப்டிஸ் மேன் மல்டிப்ளேயர் வேணும்னா மறக்காமல் கேளுங்க. நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்ற மாதிரி நான் ரெடியாக தான் இருப்பேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டு டச்சு ஸ்ப்ளிட் கண்ட்ரோல்ஸ் இல்லைங்க, வீடியோவில் போயிட்டு இந்த அவுட்லைன் செலெக்ஷன் இதை ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஏன்னா கண்ணே தெரிய மாட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம சீனம் உட்டு மைன் பண்ணுவோம். இந்த பயம் பேர் என்னதுன்னே தெரில. எனக்கு எந்த பயம் பேரும் தெரியாது. இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, நெதர் போர்ட்டல் அந்த மாதிரி தான் தெரியும், அவ்வளோதான் தெரியாது. ஓகே, இப்போ நம்ம சிக்கம் இதை முதல்ல மாத்திரா வீடியோவில் போயிட்டு இந்த பாக்கெட்டை கிளாசிக்கில் போட்டுருங்க. கீழே வந்துடும் அவனே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிக்கு செய்யணும், கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். இன்னும் கொஞ்சம் 2 வாட்டி செஞ்சு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு போட்டு, ஓகே, ஒரு பிகேக்ஸ் டன். நம்ம பக்கத்துலேயே கேவ் இருக்குது. ஆடாப்பாவீங்களா, கேவுன்னு நினச்சேன் பார்த்தீங்களா. நான் பண்ண தப்புங்க. இங்கேயும் கேவ் இருக்காது. ஸோ நம்ம சீக்கிரமாக கிளம்புவோம். ஓகே, ஏன் நான் வரானான்னு பார்ப்போம். சீக்கிரம். இங்கே இருக்குது ஸ்டோன் எடுக்க. ஸ்டோனு கிடச்சிடுச்சு. நிம்மதியாக இருக்கேன் நான் தானே. அது என்ன பாட்டுனே தெரிலங்க, வாயிலே வரமாது. ஒரு பாட்டு இப்போ புதுசாக வந்துடுங்க. தோசை இட்லி சாம்பார் சட்னி. தோசை இட்லி சாம்பார் சட்னி. என்னடா இது, தோசை இட்லி சாம்பார் சட்னின்னுங்க. அப்போது நீங்கள் போய் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்களா. பாட்டு பாடினாலாம் கிடையாதுடா. அப்படியே தானா அப்படியே மேஜிக் வந்துடலாம். வாங்கினா தான்டா கிடைக்கும். ஆடப்பாவீங்களா, இல்லைன்னா செஞ்சால் தான்டா கிடைக்கும். என்னங்க, நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். தப்புனா தப்புன்னுங்க, கரெக்ட்னா கரெக்டுன்னு ஃபயராக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் இன்னும் ஒரே ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம 280 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோம். ஏன்னா இப்போவே நம்ம 279 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. ஓகேங்க, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகேங்க, அதுக்காக தான் ஒரு வீடியோ போட்டுருக்காமே மைன்கிராஃப்ட்லன்னு வீடியோ வந்துடுச்சு. ஓகே, ஏன்டா டே, நாங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் நீங்கள் நினைப்பீங்க, ஏன்டா டே நாங்கள் சொல்லனாலும் நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் நீ வீடியோ போடுவ அப்படின்னு நீங்கள் நினச்சி நிற்பீங்க. எல்லாம் ஒன்று நல்ல விஷயந்தான், பரவாயில்ல. வீடு கட்டணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முதல்ல ஸ்டோன் நிறையா இருக்கும். ஸ்டோன் முக்கியம் வீட்டுக்கு. ஏன்னா கீழே ஸ்டோன் தான் போடுவோம். கீழே ஸ்டோன் இல்லை, காபி ஸ்டோன் போடுவோம். கோபி ஸ்டோன் அல்லது ஸ்டோனை இது ஃபர்னன்ஸில் போட்டு அதை செஞ்சு ஸ்டோனாக உருவாக்கலாம். எப்படியாலும் செய்யலாம், பார்ப்போம். செய்கிறோம் போகிறோம். இப்போ பெரிய மரத்தெல்லாம் வெட்டி விட்றோம். ஓகேங்க, நம்மளுக்கு வேறு வேலை இல்லை, வெட்டுறது தான் வேலை மரத்தை. ஸோ அந்த வேலையால் மரத்தை வெட்டி விடுவோம். ஸோ இப்போ நம்ம எல்லா மரத்தையும் வெட்டிடுவோம் சீக்கிரம். அதுவும் நான் வீடியோ பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக போவோம். ஓகே, இங்கே தான் இருக்குங்க பெரிய மரம். அங்கே பாடி எத்தனை விட்டு பார்த்தீங்களாங்க. நம்ம பிக்காக்ஸே ஒஞ்சிரும், ஆக்ஸே ஒஞ்சிரும். ஃபஸ்ட்டு இதை மைண்ட் பண்ணிட்டு வருவோம்.
சீரம் நம்ம நார்மலான இந்த ஒரு லாகை வச்ச வீடு கட்டுறோம். நம்ம கோபிள் ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம் மேலே போக, ஏன்னா கோபிள் ஸ்டோன் நல்ல விஷயந்தான். அப்புறமா மறுபடியும் வரும்போது மைண்ட் பண்ணிக்கலாம். சீரம் மேலே போ. எவ்வளோ பெருசுங்க இது. அவ்வளோதான் வந்தாச்சு. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி, தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. தேடி பிடிச்ச ஹோட்டலில் வாங்கினதான் பாசலை, நல்ல ஹோட்டல் கிடைக்கல, வாங்கினது சரியில்லை. இதாங்க முழு பாட்டு. அடப்பாவீங்களா. ஓகே, நம்ம ஃபுல்லாக மைண்ட் பண்ணி வீடுக்காக ஃபுல்லாக மைண்ட் பண்ணி விடுவோம். அதோட சாண்டும் வேணும். சாண்டு பக்கத்துலேயே இருக்குது, அதனால் சாண்டு மைண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே போகிற ஒரு ஸ்டெப்பும் அப்படியே காபிள் ஸ்டோனையும் மைண்ட் பண்ணினே போவோம். தேடி பிடிச்சேன் ஹோட்டலை, வாங்கிட்டு வந்தேன் பாசலை, நல்ல ஹோட்டல் கிடைக்கல, வாங்கினது சரியில்லை. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. சீரம் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணுறான். எல்லாம் எனக்கு தான். சீரம் ஒன்று ஒன்றா மைண்ட் பண்ணியே போவோம். தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. அதே பாட விடுவீங்கடா, வேறு ஏதாவது பாட்டு போடுங்கடா. காற்று மேலே, காற்று கீழே, காற்று வயிற்றில், காற்று சைடில், வீட்டுக்கு மேலே காற்று அடிக்குது, காற்றுல ரொம்ப நார் அடிக்குது, சைடில் பார்த்தா குப்பையாக இருக்குதா. என்ன ஒழுங்கா ஞாபகம் இருங்களேங்க. ஓகே, அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓவராக பாடினா காப்பி ரைட் போடுறானுங்க, அதனால தாங்க நானே தப்பாக பாடுறேன். ஓவராக பாடினா காப்பி ரைட் போட்டுருவானுங்க. கம்மியாக வேறு மாதிரி பாடினா அந்த காப்பி ரைட் நடக்காது அப்படின்ற மாதிரி பண்ணுறானுங்க. என்னடா இது. ஓகே, சீரம். ஓகே, அதுக்கப்புறம் முழுசாக மைண்ட் பண்ணி விட்றா. ஓகே, நம்ம ஆக்ஸே உடைய போகுது. ஓகே, அடப்பா பசிக்குதுங்க எனக்கு. இந்த நேரம் பார்த்தாடா பசிக்கும் உனக்கு. சரிடா, சாப்பாடு போடுறேன்டா. உனக்கு என்ன சாப்பாடு போடாமலாடா டெய்லியும் ஒரு வேர்ல்டில் வச்சுன்னுக்கிறேன். டாய் இருங்களேன், என்கிட்ட ஒன்று பேசிட்டு வரேன். டாய் உன்னை நான் சோத்து போட்டு வளர்த்தேன் பாரு, அதுன்னே நான் நல்லா பண்ணிட்டடா. நீ நல்லா பண்ணிட்டடா. ஓகேங்க, இப்போ நான் ஒட்டோப்பாவி ஏங்க அங்கே வரைக்கும் விட்டு வந்துட்டேங்க. பரவாயில்ல, அப்படின்னு நான் அழுவலாம் மாட்டேன். ஐயோ, இப்போ வேறு ஸ்வாடு வேணுங்க. வருவானுங்க அவனுங்க. நான் பீஸ்ஃபுல் மாற்றுறது இல்லை, நேர்மையாக விளாடுவேன். ஓகேங்க, சீக்கிரம் நேர்மையாக விளாடுவோம். ஐயோ எவ்வளோ வுட்டு ஏங்க, 2 ஸ்டாக் ஆஃப் வுட்டு எடுத்துருவோங்க. அவுட் ஆகிட்டா பரவாயில்ல, மறுபடியும் ரீஸ்பாயின் ஆகிடுவோம். ஆனால் ஒன்று பண்ணுறோமா, ஸ்ட்ரெயிட்டாக செட்டிங்ஸ் போயிட்டு டேய் எங்கனாடா நீ இப்படி பண்ணுறீங்கடா. டேய் ஆக்டிவேட் சீட்ஸ் போட்டு கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி விட்டு வெளியே வந்துடுவோம். நான் இங்கே பாருங்கள் எதுவுமே எடுக்கலை, க்ரியேட்டிவ் கூட போடல, சீட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி வெறும் கீப் இன்வென்ட்ரி தான் போட்டேன். ஆனால் நான் நேர்மையாக தான் விளாட்றேன், பார்த்துக்கோங்க, நேர்மையாக தான் விளாட்றேன். ஐயோ கீழே ஸ்கெல்டன் மண்டேனுங்களா. ஏங்க மறுபடியும் என்ன கடுப்பாகுது தெரியுமாங்க, கீழே இப்போ மறுபடியும் அவனுங்க இருக்கானுங்க. இவ்வளோ பத்தாது நம்மளுக்கு, நிறையா வேணும், நிறையா வீடு வேணும். வீடு அவ்வளோ பெரிய வீடு கட்ட போகிறோம், பெரிய வீடாக வேணுங்க நம்மளுக்குலாம். சின்ன தூண்டு வீடெலாம் கிடையாது. நான் பேராசெல்லாம் பண்ணல, யூடியூப்பில் பார்த்தேன். இது வீடுலாம் அவ்வளோ பெருசாக கட்டுறானுங்க அவனுங்க. ஹார்ட்கோர் வேர்ல்டு அதை விட பெருசாக கட்டுறானுங்க. ஐயோ, எனக்கெலாம் அவனே இதை நம்ம யூடியூப் சேனலுக்காக செய்யணும்டா அப்படின்னு எல்லா வுட்டையும் கலெக்ட் பண்ணிட்டோம்.
இப்போ நம்மளுக்கு வேணும் என் கிராஃப்டிங் டேபிள். அப்பாவி, இவ்வளோ நேரம் என் இன்வென்ட்ரியில் தான் இருந்தாங்க, அது என்கிட்ட தெரியவே இல்லை. ஐயோ ஜாம்பி. யா விட்டுருங்க ஐயா. ஐயோ லேகு. ஐயா வேணாயா சா வச்சுருவேயா. மவனே ஏன்டா நீ. அப்பாடா ஏங்க, ஐயோ பவுல் தாங்க, நம்ம டைமே முடிஞ்சுதுங்க. அப்பாடா, இதை சாப்பிட்டு உயிர் வாழும். சாண்டு நிறையா எடுப்போம். சாண்டு நம்ம ஒரு 3 ஃப்ளோர் உருவாக்க போகிறோம். ஸோ அந்த வீட்டில் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எபிசோடில் பேசாமல் ஒரு ஃப்ளோர்லேயே பண்ணுவோம், ஆனால் பெருசாக பண்ணுவோம். எப்படி 1 ஃப்ளோர். எனக்கு எங்கேருந்து அடிக்கிறானுங்க அநியாயங்க, எங்கேருந்து அடிக்கிறான். இங்கே இருக்காங்க. ஐயோயோ போடாடே. அவ்வளோதான், இங்கே சாண்ட் இருக்கு. எங்கடா இருறா, சாண்ட் எடுத்துக்கிறேன். ஐயோ கடவுளே, அஜித்து மவனே சீக்கிரமாக மைண்ட் பண்ணுறா. ஏன்டா இந்த லேக் ஆக்கி விட்றீங்க. அப்பாடா, 30 சாண்ட்லாம் பத்தாது. ஏன்னா கட்ட போகிறது அவ்வளோ பெரிய வீடு. 30 சாண்ட்லாம் பற்றிடுமா? ஒரு ஸ்டாக் எடுத்துப்போம். ஆமாம், ஒரு ஸ்டாக் பற்றும். 64 சாண்டு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்துக்கோங்க, எந்த சீட்டும் யூஸ் பண்ணல. கீப் இன்வென்ட்ரி தான் போட்டேன். அதுவும் எதுவும் இல்லை, சும்மா அவுட் ஆகினா போதும், அவ்வளோதான். சரி 47 வச்சுப்போம், அப்புறமா பார்த்துப்போம். சரிடா, சீரம். என்டர்மேனே நான் சாவடி போகிறான். அப்பாடா, ஏங்க இவ்வளோ மரம் போதுங்க. நம்ம வீடு கட்டுறதை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கே போகலாம் ஃபஸ்ட்டு? இங்கேருந்து முதல்ல கிளம்பணும். இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இங்கேருந்து அந்த வேறு ஏதாவது சைடு போவோம். மாசி காபிள் ஸ்டோன் கூட நல்ல விஷயந்தாங்க. மாசி காபிள் ஸ்டோன் வச்சு கூட பாதி வீடு கட்டலாம். பாதி தான் கட்ட முடியும். என்னடா ஏங்க லாவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஐயோ க்ரீப்பரு. ஐயோ மோனேண்ணா தண்ணி உள்ள ஏங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஐயோ மோனே ஒன்று இருறா. ஸ்வாடு என்ன ஸ்வாடே நீ பண்ணுற? அட்ரா அவ்வளோதான்டா. ஓடுறா. அப்பாடா, ஸ்வீட் பெரி கிஸ் மீ. ஸ்வீட் பெரி கிஸ் மீ. ஓகே. அம்மாங்க, அப்பாடா. ஏங்க ஒரு நல்ல இடமா கொடுங்கடா. ஏன்டா இப்படின்னு ஒரு சீரை போட்டு விட்டீங்க. என்ன பயம் கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஏதோ ஒன்று வரோங்க. ஐயோ என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இடத்த விட்டுக்கலாம். இங்கே வீடு கட்டலாமே. ஆனால் இதை ஃப்ளாட் சர்ஃபேஸாக மாற்றணும். அது ஒரு மெயின் டாஸ்க். அதுக்கு நம்மளுக்கு வேண்டியது நிறையான எவன்டா அவன்? எனக்குனே வந்துருக்கானுங்க. அதனால டே போங்கடா. இதை யாரா வச்சா? இதை தூக்கி போடுறா. இதை வச்சு இதை செஞ்சு ஸ்டிக்கு செஞ்சு டைம் என்னது கூட தெரியலைங்க. அந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க நம்மளை. எவ்வளோ ப்ரோ பிளேயராக இருந்த நம்மளை பட்டு பிளேயர் இது 100 பிளேயராக ஆக்கி விட்டான்.
அங்க நான் சர்ஃபேஸை தாங்க கிளியர் பண்ண வந்தேன். ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? நான் வெறும் இது கிராவலை சேர்த்து பண்ண இதுங்க டெட்டுங்க. ஐயோ மேலே ஓடுறா. அப்பாடா உண்மையான டெட்டு கிடச்சிச்சு. ஓடுறா அவ்வளோதான்டா. கிராவலை சேர்த்த டெட்டு கொடுக்குறானுங்க. அதெல்லாம் ஏங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. போங்க. சரி எல்லா கிராஸும் விடுறா. என்னானாலும் பரவாயில்லடா, கிராஸு தான்டா முக்கியம் எனக்கு. அவனே சொல்கிறதுக்குள்ளே நம்மளை அச்சினே போகிறோம். ஐயோயோ உர்ற ஐயா காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க. இதுக்கோ மேலே நான் பொறுத்துக்க முடியாது. I'm angry pro play you know. Tan 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 dun 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 dun. ஏங்க ஃப்ளாட் சர்ஃபேஸ் உருவாக்கணும். அந்த ப்ராசஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். சரி ஓகேங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலான்னுங்கிறேன். ஏன்னா 16 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவர் நல்லா அடி வாங்கியாச்சு, நல்லா உட்டு மைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ், பை.